அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், முதலாவதாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட 7 மக்கள் நாங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மாருடைய தாயார் சுமையா, பிறகு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, பிறகு சுஹைப் அர்-ரூமி, பிறகு அல்-மிக்தாத். இப்படி 7 பேர் மட்டும்தான் நாங்கள் மூமின்களாக முஸ்லிம்களாக அப்போது இருந்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கோ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கோ அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களுடைய கோத்திரத்தார்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள். அவர்களை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் மீதம் இருக்கின்ற 5 பேராகிய நாங்கள் இருக்கிறோமே, எங்களை எதிரிகள் காபிர்கள் ஒரு வழி செய்து விட்டார். இரும்பு ஆடைகளை எங்களுக்கு அணிவிக்கப்படும், எங்களை இழுத்துச் செல்வார்கள், பாலைவன கொடிய வெயிலிலே எங்களை படுக்க வைத்து அடிப்பார்கள், இறுதி வரை வெயில் தாழும் வரை எங்களை அடித்துக் கொண்டே இருப்பார்கள். எங்களிலே பலர் நிர்பந்தத்தால் இந்த வலி தாங்க முடியாமல் அவர்கள் எங்களிடம் என்ன விரும்பினார்களோ அதை நாங்கள் சொல்லிவிட்டோம். ஆனால் பிலாலை தவிர இந்த பிலால் அவ்வளவு துன்பத்திற்கு இடையிலும் பிலாலுக்கு அவருடைய நஃப்ஸ் அல்லாஹ்வின் விஷயத்திலே ரொம்ப அற்பமாகிவிட்டது. அடித்தார்கள், சிறைபிடித்து வைத்தார்கள், கொடிய வேதனை செய்தார்கள். அவ்வளவு அந்த இன்னல்களுக்கு இடையிலும் அவர் ஒரே வார்த்தை அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஒருவன் என்றே சொல்லிக் கொண்டிருந்தார்.